துவாரகை என்பது உண்மையாவே ஒரு நகரமா அல்லது கற்பனையா? இது உண்மையாவே கடலில மூழ்கினதா? இந்த ரெண்டு கேள்விக்குமான விடைய இந்த வீடியோல பார்ப்போம். அரபிக் கடற்கரையில ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் ஆட்சி செய்த நகரமாக இதை புராணங்கள் குறிப்பிடுகிறது. 1963 ஆண்டு இந்தியாண்ட தொல்லியல் ஆய்வகம் 2 வெவ்வேறு இடங்கள்ல அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுது. இதன் போது கடலுக்கடியில பழைய கால கட்டுமானங்கள், கோயில்களின் கோபுரங்கள், பண்டைய கால நாணயங்கள், கல்வெட்டுகள் போன்ற ஏராளமான அந்த நகரத்துக்குரிய சொத்துக்களை அகழ்ந்து எடுக்கிறாங்க. இதற்கு முற்பட்ட 1960 ஆண்டு ஒரு வீட்டை தோண்டிக்கல கோயிலின் கோபுர அமைப்புடைய ஒரு பகுதியை அந்த இடத்துல காண்றாங்க. அதை தோண்டி கொண்டு போய்க்கல உண்மையான பரிபூரணமான ஒரு கோயிலை கண்டுபிடிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை சுற்றி நிறைய அகழ்வு பணிகளை மேற்கொண்டு அதில் ஒரு பண்டைய நகரம் புதைந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள். இங்கு கிருஷ்ணர் ஆட்சி செய்ததாக நம்பப்படுகின்ற இந்து சமய சான்றுகள் நிறைய இங்க காணப்படுது. அதுல ஒன்று, துர்வாச முனிவர் இந்த துவாரகையில நீண்ட காலம் தங்கியிருந்து தவம் இருந்தார். 2வது, பாண்டவரின் வனவாசத்தின் போது அர்ஜுனன் சில காலங்கள் இங்கு தங்கியிருந்து சுபத்திரையை மனம் முடித்ததாக புராண கதைகள்ல குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது, பாண்டவரின் வன வாழ்க்கையின் போது அவர்களின் புதல்வர் அபிமன்யு மற்றும் பாண்டவர்கள் இந்த துவாரகை நகரத்தில் வாழ்ந்ததாகவும் அறிய முடிகின்றது. முதலாவது கேள்விக்கு விடைக்கு வருவோம். உண்மையாவே இது ஒரு நகரம்தான். இந்திய தொல்லியல் ஆய்வகம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பின்படி இந்த துவாரகை நகரம் மண்ணரிப்பினால் கடலில் மூழ்கி இருப்பதை கண்டுபிடித்தனர். இது எப்போது கடலில் மூழ்கியது என்றால், கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து வெளியேறின பிறகு ரவிகாலம் ஆரம்பித்து விட்டது. அந்த 2 சந்தர்ப்பம் நிகழ்ந்த வேளையில் தான் இந்த துவாரை நகரம் கடலில் மூழ்கியது.